வெல்கம் டு பிரவீனாஸ் ஹோம் கிச்சன். இன்னைக்கு சவரொட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி வாங்கின சவரொட்டி வந்து கொஞ்சம் சின்ன பீஸாக இருந்ததுனால கம்மியாக இருக்குது. ஒரு நேரம் நல்லா பெருசாக இருந்துச்சுன்னா பீஸ் நிறையா இருக்கும். இது வந்து கிரேவியெல்லாம் பண்ண முடியாது, அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது தான் நல்லாயிருக்கும். எப்பயுமே சவரொட்டி சமைக்கிறதுக்கு முன்னாடி வாங்கி ஒன்று சுடுதண்ணில் போட்டுட்டு கட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வடச்சட்டியில் சும்மா ஒரு ஹீட் ஆகிற அளவுக்கு போட்டு எடுத்து கட் பண்ணிங்கன்னா தான் உள்ளே இருக்க பிளட்டு வந்து வெளியே வராது. இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக நல்லெண்ணெய், உப்பு, ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருந்த சவரொட்டியை வந்து இதோட சேர்த்துடலாம். சவரொட்டி வந்து போட்டு தான் அந்த பாத்திரத்தில் வந்து ஒட்டும். அதனால அடுப்பு வந்து சிம்லேயே வச்சுட்டு பாருங்க, இல்லாட்டி கரிஞ்சிடும். உப்பு சேர்த்துடலாம். இப்போ மிளகுத்தூள் சேர்த்து, சீரகத்தூள் இன்னும் பத்தலைன்னு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுட்டு பண்ணுறதுனால எப்படியும் ஒரு 6 நிமிஷத்துல 7 நிமிஷம் வரைக்கும் ஆகும். ஆனால் அப்பப்போ இந்த மாதிரி கிளறி மட்டும் விட்டுருது. இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதை இறக்கிடலாம். சவரொட்டி வந்து ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கவங்கலாம் நிறையா எடுத்துக்கணும். இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா தான் டேஸ்ட். இந்த கிரேவியெல்லாம் பண்ணி சாப்பிட முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.